அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை என்றால் எந்த இடத்தில் பை செய்யலாம், எந்த இடத்தில் செல் செய்யலாம் அப்படிங்கிற எந்த விஷயம் நம்ம விவாதிக்க போவதே கிடையாது. சார்ட் வரைபடம், வேர்ல்டு மார்க்கெட், எஃப்ஐ டேட்டா, இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே நாம் செய்ய போவது கிடையாது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையிலும் ரேஞ்ச் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதில் லாஜிக், நிறைய பேர் லாஜிக்கை மிஸ் பண்ணிடுறீங்க. முதல் லாஜிக்கை தெரிந்து கொண்டால்தான் இதனை புரிந்து கொள்ள முடியும். ஃபின்னிஃப்டியில் காலையில் நம்ம 19,900 இருந்து 20,100க்குள்ளே இருக்கிற அனைத்து டைம் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது கண்டிப்பாக ஜீரோவாக மாறும், அதுதான் கட்டாயம் அப்படின்னு பார்த்துருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா க்ளோசிங் 20,087க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. 20,087. இது லாஜிக்காக பாருங்கள். இது எப்படி கணக்கிட்டாலும் ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், அதற்கு மேலே மதிப்பு இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 20,087. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 20,050 டு 20,100 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதற்குண்டான தொலைவு 50 புள்ளிகள். இதில் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் 90 பைசா எடுத்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மீதி 13 ரூபாய் இருக்கணும், அதில் 12 ரூபாய் இவங்க எடுத்துட்டாங்க. அப்போது இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் இருக்குது. அப்போ காலையில் பார்த்துருந்தா இதனுடைய மதிப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ 38 ரூபாயிலிருந்து 18 ரூபாய் ஆட் பண்ணுங்கள். அப்போது 38 ப்ளஸ் 18, அப்போ 58, 56 ரூபாய். இவங்க எவ்வளோ இருந்திருக்காங்க? 12 ரூபாய் இப்போ இருக்கிறாங்க. காலையில் என்னவா இருந்திருக்காங்க? 83 ரூபா கூடுதலாக இருந்திருக்காங்க. அப்போ 95 ரூபாயாக இருந்திருக்காங்க. அப்போது 95 ப்ளஸ் 56, அப்போ எவ்வளோ? 11, 10, 151 ரூபா. அப்போது 151 ரூபாயில் 50 ரூபா தான் இவங்க இருக்கணும். அப்போ 101 ரூபா ஜீரோவாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் லாஜிக். அடுத்தது 20,000 டு 20,100 அப்படிங்கிறது 100 ரூபா தான் இருக்கணும். இது பாருங்கள், இவங்க 87 ரூபா, அதாவது 88 ரூபான்னு வச்சுக்கோங்க. இவங்க 12 ரூபா. 20,100, 20,100 12, 20,000 கால் 88. அப்போ இரண்டையும் இணைத்தால் 100 ரூபா. இப்போ இதுவே 19,900 டு 20,100 நம்மளுக்கு 200 ரூபாய் இருக்கணும். அப்போ இவங்க பாருங்கள் 187 ரூபாய் 40 காசு. அப்போ 188, இவங்க 12 ரூபாய். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 200 ரூபாய். அப்போது டைம் வேல்யூ எவ்வளவு ஜீரோ ஆகுது அப்படிங்கிறத கான்செப்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்க போகுது. அதனுடைய கேப் நம்ம அறிந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதனால் நம்மளுக்கு ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வர்த்தகம் பண்ணி காத்திருப்பதுங்கிறது சற்று நெருடலான ஒரு விஷயம். அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இப்போ இது பார்த்தீங்களா? இது பார்த்ததில் எல்லாமே இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, டைம் வேல்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இது அப்படியே நான் எக்ஸ்பைரி மாற்றுறேன். எக்ஸ்பைரி அடுத்த எக்ஸ்பைரி ஆகஸ்ட் 14 மாற்றுறேன். இப்போ பாருங்கள், 20,000 20,100. இப்போ இவங்க எவ்வளோ இருக்கணும்? 87 ரூபாய் இருக்கணும். இவங்க 13 ரூபாய் தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது 20,087 அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், இதற்குண்டான தொலைவு 100 ரூபா. அப்போ 100ல் இவங்க 87, இவங்க 13 அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ இவங்க 183 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 118 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ? 11, 9, 10, 301 ரூபா.
201 ரூபாய் அதிகமாக உள்ளது. இதற்கு பெயர் தான் டைம் வேல்யூ. இதுதான் ஜீரோவாக மாறும். பொன்னில் அடுத்த எக்ஸ்பைரி நம்மளுக்கு இதே இடத்தில் ஏற்பட்டால் 20,087 அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்டால் இந்த 201 ரூபாய் ஜீரோவாயிரும். இதற்குண்டான மதிப்பு தான் இருக்கும். அப்போ இது எங்கே முடிய போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோவாக மாற்றணும். இதை வைத்து எங்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிஃப்டி பாருங்க, நேற்றைக்கு முந்தைய நாளிலிருந்து, அதாவது கடைசி வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்மளுக்கு இது நேற்று இந்த 2 நாட்கள் வணிகம் அப்படிங்கிறது 19,576 நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு முன்பு நம்மளுக்கு சந்தை ஒரு இறங்கு முகத்திலிருந்து ஏறு முகத்தில் முடிஞ்சதுன்னு பார்த்தோம். அன்னைக்கும் பார்த்தா மார்க்கெட் கடந்த வெள்ளிக்கிழமை அன்றும் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு 100 புள்ளிகள். 7ஆம் தேதி ஹையுக்கும் லோவுக்கும் 100 புள்ளிகள் 100 புள்ளிகள் இல்லை. இன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் 101 புள்ளிகள். அப்போ 3 நாட்களாக 100, அதாவது ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு 100 புள்ளிகளாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு குறைந்தபட்சம் உங்களுடைய அமைப்பு, உங்களோட வியாபார அமைப்பை குறைந்தபட்சம் 100 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. காலையில் எங்கே ஓப்பன் ஆகிறதோ அந்த ஓப்பன் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஹை லோ கண்டிப்பாக லாஜிக்காக முடிவு பண்ணுங்க 100 புள்ளிகள் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்போது காலையில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க, ஒரு 9:15 ஒரு 10 மணிக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதன் பின்னுக்கு 9:15 to 11, 9:15 to 12, 9:15 to 1 அப்படி ஒவ்வொரு இதாக எடுக்கும்போது இப்போது காலையில் 9:15 10க்குள்ளே உங்களுக்கு ஒரு 40 புள்ளிகள் தான் மூமெண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா மீதி 60 புள்ளிகளோட மூமெண்ட் என்ன ஆகணும்? அப்போது 10 மணியிலிருந்து இன்னும் 3:30க்குள்ளே இந்த 60 புள்ளிகளோட மூமெண்ட் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக சட்டமா கொடுக்கணுங்கிற சட்டமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வாய்ப்பு இருக்குது. அப்போது அதற்கு தகுந்தவாறு உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் இயக்க வேண்டும், அதாவது கிரியேட் பண்ணணும். அப்போது இதனை கண்டுபிடிப்பது தான். அப்போ இதே உங்களுக்கு ஒரு 80 புள்ளிகள், ஒரு 60 புள்ளிகள் 2 மணி மட்டும் ஒரு 60 புள்ளிகள் தான் இருக்குன்னா கண்டிப்பாக இன்னொரு 40 புள்ளிகளோட மூமெண்ட் வேணும். அது எப்போ வரும்? கடைசி 1:30, அதாவது 2லிருந்து 3:30க்குள்ளே அந்த மொமெண்டம் கொடுத்து ஆகணும். அப்போ அதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அது ஒரு முக பயணம், ஒன்று ஏற்றமோ இல்லை இறக்கமோ அமையறக்குண்டான வாய்ப்பு இருக்கும். இதனை பேஸ் பண்ணி தான் NR4 அப்படின்னு சொல்லுவாங்க. NR7 நேரோ 4 days, நேரோ 7 daysன்னு சொல்லுவாங்க. அதையை சுருக்கித்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நேர அமைப்பில் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு நேரத்தில் எங்கெல்லாம் சுருக்கம் ஏற்படுதோ அடுத்து அது பெருக்கமாக அமையணும் அப்படிங்கிறது லாஜிக். இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். நிஃப்டி இப்போ பாருங்க, இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26 புள்ளிகள் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க? பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் முரண்பாடு. அப்போது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பயணம் நடைபெறுது, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்கும்போது என்ன மாதிரி பயணம் நடைபெற போகுது, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருந்து இந்த ரேஞ்ச் ஷார்ட்டேஜ் இருந்தால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆய்வுகள் மேற்கொள்ளணும். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும். நிஃப்டியோட அட்டவணை நம்ம பார்த்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரேடல் 19,600 கால் 600 புட் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். என்னென்னவாறு ஹெட்ஜ் அமையலாம் நேற்றோ இன்றோ நம்ம அதற்கு தகுந்த மாதிரி
வாய்ப்புகள் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஸ்ட்ரேடல் அப்படி முடிச்சிட்டாங்க. அப்போ 19,600 கால் புட். அப்போ 19,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நம்மளுக்கு முக்கியம். 600 கால் 47னா 19,647, 19,600 புட் 81 ரூபாய்னா 19,519. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை இணைத்தால் 80 + 50ன்னு வச்சுக்கலாம், 130 புள்ளிகள். அப்போ 19,730, 19,470 இது ரேஞ்ச். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 19,600 கால் 88 ரூபாய் ஹைனா 19,688 அப்படிங்கிறது ரொம்ப தடுப்பு. 19,600 புட் ஆப்ஷன் படி 105 ரூபாய் அப்படின்னா 19,495ங்கிறது சப்ளை ஜோன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 19,495க்கும் 19,688க்கும் ஒரு விளையாட்டு இருக்க போகிறது. இதுதான் இது புட் ஆப்ஷனுடைய தடுப்பு. புட் ஆப்ஷனுடைய சப்ளை நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கால் ஆப்ஷனுடைய ஹை சப்ளை ஜோன் புட் ஆப்ஷனுக்கு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இம்பேக்ட் ஆக போகுது. அப்போது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அப்போது 19,495 ஒரு சப்போர்ட் இருக்கிறது, 19,688 ஒரு தடுப்பு இருக்கிறது. அப்போ இதற்கிடையே என்ன விளையாட்டு நடைபெற போகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து பயிற்சி எடுக்க வேண்டும். அப்போது நிஃப்டியோடது இப்போ 19,550 அப்படிங்கிறது அட்தமணியாக இருக்குது. அப்போது இதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது 126 புள்ளிகள் இருக்குது. இதோட ஸ்ட்ரேடல் அப்படின்னு பார்க்கும்போது 19,430 to 19,670க்குள் இருக்கும். நம்மளுக்கு 19,500 கால் அடிப்படையில் 19,603, 19,550 கால் அடிப்படையில் 19,620, 19,600 கால் அடிப்படையில் 19,646, 19,600 புட் ஆப்ஷன் அடிப்படையில் 19,518, 19,550 அடிப்படையில் 19,494, 19,500 புட் அடிப்படையில் 19,460. இதுதான் சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. $45,000 கால் அண்டு புட் ஒரு ஸ்ட்ரேடல், 44,900 கால் அண்டு புட் ஒரு ஸ்ட்ரேடல், 44,800 புட், 45,100 கால் ஒரு ஸ்ட்ராங்கல். ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்கிறது. அப்போது 45,000 அடிப்படையில் அதனுடைய க்ளோசிங் 140 அண்ட் 241 அப்படிங்கும்போது 45,000, 45,140, 45,140 இந்த ரெண்டு ப்ரீமியம்னா 280 ரூபாய், 45,280, 45,241 ரூபா, அப்போ 44,760. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 380 புள்ளிகள். அப்போ இங்கே 45,380, நான் 280ட்டேன். அப்போது 44,620. அப்போது சந்தையோட பயணம் இதுவாக இருக்கும். 45,000 கால் நம்மளுக்கு 274 ரூபாய் அப்படிங்கும்போது சந்தைக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் 45,274. 45,000 புட் ஆப்ஷன் 340 ரூபாய் ஓப்பன் ஹை இருக்கனால 44,660. அப்போ 44,660ம் 45,274ம் ரொம்ப மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், அதாவது காலையில் 9:15க்கு வர்த்தகத்துக்கு அடிப்படையில் ப்ரீ ஓப்பன் அடிப்படையில் இதோட வர்த்தகம் 9:15லிருந்து 9:30க்குள்ளே ஒரு அடிக்ஷன் இல்லாத ட்ரேட் பண்ணணும். முழு நேரம் நான் மார்க்கெட்டுக்குள்ளே ஈடுபடக்கூடாது. குறைந்தபட்சம் காலையில் 9:15லிருந்து 9:30க்குள்ளே மட்டும்தான் நான் வாய்ப்பை தேடுவேன். இதில் லாபமோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும்
நான் முடித்து கொள்வேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்க விருப்பப்படுகிறீர்களோ அவர்களுக்கு ஏற்ற வகுப்பு ஆகஸ்ட் 15. இந்த வகுப்பில் எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம்னு நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். என்ன மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம், அது ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக நம்ம எப்படி பார்க்க போகிறோம், இது அனைத்துமே நம்ம சொல்லித்தரோம். அது ப்ரீ ஓப்பனோட அடிப்படையில் விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அதனை பற்றி தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது கட்டாயம் கிடையாது. எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர வேண்டாம். உங்களுடைய கற்றலுக்காக உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை அதிகப்படுத்திக் கொள்ள இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.